ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த அப்டேட். என்னென்னு தெரியுதா? இதுதான் பார்த்தீங்கன்னா இரிடியம் ஸ்பார்க் ப்ளக். இதுதான் நம்ம அப்டேட் கொடுக்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட E20 பெட்ரோல் வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக மைலேஜ் கொடுக்கல. மைலேஜ் ட்ராப் ஆகுது, வெயிட் எதுனா இன்னும் ட்ராப் ஆகுது. ஸோ அதனால் வந்து இதை வச்சு நம்ம வந்து பவர் அப்டேட் கொடுக்க போகிறோம். வாங்க இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இதோட ஃபீச்சர்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதை நான் சொல்கிறேன். மாற்றுவோமா? வாங்க மாற்றுவோம். ஐயோ, சாவி எடுத்து வரலையே. நம்ம வண்டிக்கு வந்துட்டோம். நம்ம சாவி எடுத்து, நமக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்பேர்லாம் தேவைப்படாது. 2 ஸ்பேர் தான் நமக்கு தேவைப்படும் மாற்றுறதுக்கு. அது நம்ம வண்டியிலே இருக்கும். நம்மளோட டூல் பாக்ஸ், இந்த ஒரு திருப்புளி ஒன்று, அப்புறம் இந்த ஸ்பார்க் ப்ளக் கலட்டுறது ஒன்று, அவ்வளோதான். இது 2 இருந்தாலே போதும், வேறு எதுவும் தேவையே இல்லை. இதை நம்ம அப்படி ஓரமாக வச்சுருவோம். இதையும் ஓரமாக வச்சுட்டு இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கலட்டணும். கலட்டியாச்சு, அவ்வளோதான். கலட்டினதுக்கப்புறம் இந்த இருக்கா, இதை வந்து லைட்டாக தூக்கிட்டு இந்த பெரிய ஓட்டை தான் உள்ளே போகணும். இதை போய்ட்டு விட்டு கரெக்டாக வச்சுட்டு செட் ஆகிடும். கரெக்டாக அந்த ஓட்டைகளை விட்டு நமக்கு தான் ஓகே கலண்டுருச்சு, அவ்வளோதான். வேலையை முடிந்தது. அப்படியே விட்டு மறுபடியும் வசத்து அப்படியே கலண்டுறோம். அப்படியே கலட்டிட வேண்டியதான். ஸோ இதனால் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து முழுமையாக எரிக்கப்படும். அது பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலையும் பவர் ட்ராப் ஆகாது. பேட்ரி பார்த்திங்கன்னா லைஃப் உங்களுக்கு அதிகமாக வரும். அவ்வளோதான், வந்துருச்சு. இன்னைக்கு கையாலே கழிட வேண்டியதான். இது நம்மளோட நார்மல் ஸ்பார்க் ப்ளக். இது புதுசாக வாங்கினது. இதை நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது இருக்கட்டும். ஏற்கனவே ஒன்று இருக்குது, இதுவும் இருக்கட்டும். டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் எப்படி இருக்கு ரெண்டுக்குமா வேறுபாடு. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது, இது லென்த்து கம்மியாக இருக்குது. புரியுதுங்களா? இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் நிறைய இருக்குது தெரியுமா இதுலையே. இதில் வந்து ஒரு மாடல் இருக்குது என்ஜிக்கோட. இந்த ஸ்ப்ளெண்டருக்குன்னு ஒரு மாடல் இருக்குது. இதை போட்டுக்கோங்க, CR6HIX இருக்கா. இதான் அந்த ஸ்ப்ளெண்டருக்கான மாடலு. இதைத்தான் நீங்கள் வாங்கி போடணும். எல்லாத்தையும் வாங்கி போடக்கூடாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதை மாட்டிடுவோம். ஓகே, நீட்டாகவே உள்ள போகுது. இதெல்லாம் எவ்வளோ சேஸாக இருக்குது. நைஸ் ஒன். ஸோ கைஸ், இந்த இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் பார்த்தீங்கன்னா நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து மைலேஜ் இல்லை, ப்ளஸ் அதோட மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகுது. அதனால தான் போடுறேன். ஸோ அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த பவர் அப்டேட் தான் இது வண்டிக்கு. இதோட வேறு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பவர் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் பவர் பெட்ரோல் போட்டேன் வண்டிக்கு. எங்கடா வச்சேன் காணோம். அந்த தாக்கா ஆல்ரெடி பவர் பெட்ரோல் போட்டேன்னா நம்ம வந்து இதனால் வந்து நமக்கு வந்து இன்ஜெக்டில் எந்த ப்ராப்ளம் வராது. பவர் பெட்ரோல் போகிறனால இன்ஜெக்ட்டு, ஃபியூல் இன்ஜெக்ஷனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளம் வராது. ஃபியூல் பம்ப்லேயும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜினு. உங்களுக்கு வந்து இந்த கார்பன் வந்து படியாது. உங்களுக்கு இந்த இரிடியம் ஸ்பார்க்கில் போகிறனால வந்து உங்களுக்கு இன்ஜினுக்கு வந்து எங்கேயுமே கார்பன் படியாது. நீட்டாக எரிச்சு விட்ரும். எல்லா பெட்ரோலையும் காலி பண்ணி விட்ரும் இந்த இரிடியம் ஸ்பார்க் ப்ளக்கு. சரிங்களா? ரொம்ப ஸ்மூத்தாகவே தான் இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரகிள்லாம் ஆகலை, நீட்டாக உள்ளே போகுது. ரொம்ப டைட் பண்ண வேணாம். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அப்புறம் த்ரெட்டு போயிடும். எல்லாம் அந்த த்ரெட்டே கட்டாக கூட வாய்ப்பு இருக்குது. மீடியமாக ஒரு டைட் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். போதும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. ரைட், இதை அப்படியே எடுத்து
ஐயோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதுதான் ஒழுங்காக சீட் ஆகலை, போய் லாக் ஆக மாட்டேங்குது. ஆனால் இருக்குது, இது போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரைட், முடிந்தது கதை, மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். வராது. ஸோ கைஸ் பற்றி நம்ம வந்து மாற்றிட்டோம். ஓகே, இன்ஜின் வந்து நல்லாவே ரன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பவர் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிற நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நீங்கள் வந்து எல்டிஎம் ஸ்பார்க் ப்ளக் போட்டு பவர் பட்டல் போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்ப்ளெண்டர் இன்ஜின் நல்லாவே இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு நல்ல பவர் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும். இது நான் வந்து ஒரு சின்ன பவர் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த E20 பெட்ரோல் வந்து மைலேஜ் கொடுக்காது, அப்படிங்கிறனால தான் இந்த பவர் அப்டேட் கொடுத்துருக்கேன். நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான், ஒரு சின்ன அப்டேட் தான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.